இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 610 மதர்போர்டில் ப்ராசரை எப்படி அசம்பிள் பண்ணுறது, ப்ராசர் ஃபேன் எப்படி அசம்பிள் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். எக்கச்சக்கமான கம்ப்யூட்டர் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் நம்ம நீங்கள் சேனல் பிளேலிஸ்ட்டில் போய்டுங்க. பிளேலிஸ்ட்டில் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு தேவையான தனித்தனி பிளேலிஸ்ட்டு தனியாகவே இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தமான இன்ஃபர்மேஷனும் சரி, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரும் சரி, கம்ப்யூட்டர் டிப்ஸும் சரி, மொபைல் சம்மந்தமானது இப்படி தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே இருக்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் அதில் நிறையவே இருக்கும். இந்த மதர் போர்டில் எப்படி அந்த டம்மி, நீங்கள் புதுசாக ஒரு மதர் போர்டு வாங்குறீங்கனால அதில் டம்மி இருக்கும். ஓகேங்களா, அந்த டம்மி இருக்கும். அந்த டம்மியை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ப்ராசர் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர்லாம் நம்ம வாட்ஸ்அப் எப்பவுமே இப்போ அவைலபிளாக இருந்துட்டு இருக்கோம். 9585006736. ஸ்க்ரீன்லேயும் நான் நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கும் பட்சத்துலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டம்மியை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா, நம்ம அடிக்கடி சர்வீஸ் எடுத்தும் போகிறோம். நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த டம்மி தேவைப்படாது. ஓகேங்களா, டம்மி தேவைப்படாது. ஒருவேளை இல்லை எதனா ப்ராசஸர் நம்ம மாற்ற போகிறோம் ஐடியா இருக்குது, இல்லை ஒரு சில நேரம் நம்ம போர்டு யூஸ் பண்ணாமல் இருப்போம் அப்படின்ற பட்சத்தில், அதாவது ப்ராசஸரை எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து டம்மி தேவைப்படும். மற்றபடி டம்மி மேக்ஸிமம் 99% வந்து இந்த டம்மி தேவைப்படாதுன்னு நினச்சிங்க. ஏன்னா தூக்கி போடலாம், பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் சேஃப்டி பர்பஸ்க்காக இல்லை டம்மி வச்சுருந்தா பிரச்சனை இல்லை, நான் சேஃப்டியாக வச்சுருப்பேன்னா டம்மி வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், பின்னு இருக்கும். நான் முன்ன சொன்ன அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், பின் ப்ராசஸர், பின்லெஸ் ப்ராசஸர். இப்போ வரது எல்லாமே பின்லெஸ் ப்ராசஸர் தான். போர்டில் தான் நம்மளுக்கு பின் வருது. ஏன் ப்ராசஸர் அசம்பிள் பண்ண சொல்ல மாட்டோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா அந்த பின்னு தான் முக்கியமானது. ஓகேங்களா, பின்னை வந்து நம்ம டேமேஜ் பண்ணுறக்கூடாது. அது வந்து மைனூட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, மைனூட்டாக இருக்கும். நம்ம போய் நல்லா கையை வெளிச்சோ இல்லை ப்ராசஸர் வச்சோ நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக வளைஞ்சிரும். ஓகேங்களா, நம்ம ப்ராசஸர் எடுத்தோடனே i3யோட 12th ஜென்ரேஷன் ப்ராசஸர் தெரியுதுங்களா, i3 3200ங்களா, நம்பர் சரியாக தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், அந்த ப்ராசஸர் அன்பாக்சிங்கில். அந்த வீடியோவில் தெளிவாக ஷோ பண்ணியிருப்பேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு மதர் போர்டு அன்பாக்சிங் பண்ணியிருப்போம், ப்ராசர் அன்பாக்சிங் பண்ணியிருப்போம். இப்போ ப்ராசர் வந்து அசம்பிள் பண்ணுறோம். இதுக்கு அடுத்தது எஸ்எம்பிஎஸ் எப்படி அசம்பிள் பண்ணுறது, கேபினெட் எப்படி கேபினெட் கேபிள்லாம் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது, ஓஎஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்படியே அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ரொம்ப ஈஸி தான் ப்ராசர் அசம்பிள் பண்ணுறதும். அந்த ஹோல்ஸ் வந்து வரும். ஓகேங்களா, 2 இடத்துல ஹோல்ஸ் வரும். நான் ஆப்போசிட்டாக வைக்கிறேன் பாருங்கள், ப்ராசர் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாது. ஓகேங்களா, அந்த 2 ஹோல்ஸ் இருக்கும். இது வந்து இந்த லேட்டஸ்ட் ப்ராசர்ன்றதுனால கொஞ்சம் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்மளுக்கு இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. நீங்கள் அந்த ஹோல்ஸ் 2 இடத்துலையுமே 2 ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் கரெக்டாக ஃபிட் பண்ணிங்கன்னா போதும், ப்ராசர் அப்படியே உட்காந்துரும். கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி கரெக்டாக உட்காந்துரும். நம்மளுக்கு ஷர்ட்டு எப்படி கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது அப்படின்னுவோம், அந்த மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆகிடும். நம்ம ஆப்போசிட்டில் இதில் மாற்றுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மின்னு சொல்லலாம். ஏன்னா ஈஸியாக அந்த 2 ஹோல்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ப்ராசஸர் தானே இல்லை, அது எந்த ப்ராசஸர் எடுத்தாலும் சரி. ஒரு சில ப்ராசஸரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா நீங்கள் ஆப்போசிட்டில் வச்சாலும் அது கரெக்டாக ஃபிட் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் கரெக்டான டேரக்ஷனில் வச்சாலும் ஃபிட் ஆகும், ஆப்போசிட் டேரக்ஷனில் வச்சாலும் கரெக்டாக ஃபிட் ஆகும். அதனால் ப்ராசஸரை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ண சொல்ல எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த லாக்கு நம்ம போடுறோம் பாருங்கள், அந்த லாக்கு வந்து டைட்டாக தான் இருக்கும். எனக்கே ஒரு சில சமயம் டவுட்டாக இருக்கும், என்ன இவ்வளோ டைட்டாக இருக்குது, நம்ம தப்பாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கரெக்டாக லாக் பண்ணுங்கள். ஏன்னா டைட்டாக தான் இருக்கும். புது இருந்தனால கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கும். நம்ம அடிக்கடி எடுத்து போட போகிறதில்ல. ஓகேங்களா, அதனால் டைட்டாக தான் இருக்கும். கரெக்டாக ஒன் டைம் ப்ராசர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, ஃபிக்ஸ் பண்ண உடனே செக் பண்ணிங்க கரெக்டாக தான் ஃபிட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கரெக்டாக தான் வச்சுருக்கிறோமா இல்லை ஆப்போசிட் டேரக்ஷனில் வச்சுருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட் பண்ணுற உடனே நம்ம லாக் போட்டுற வேண்டியது தான். லாக் எடுத்து நம்ம கரெக்டாக அங்கே டைட் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு அடுத்து தான் நம்ம ப்ராசஸர் ஃபேனை அசம்பிள் பண்ணோம். இந்த வீடியோவில் இதுதான் சொல்லியிருப்பேன், ப்ராசர் எப்படி அசம்பிள் பண்ணுறது, ப்ராசர் ஃபேனு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ப்ராசர் ஃபேனு, இந்த ஃபேன் வந்து ப்ராசர் அசம்பிள் பண்ண சொல்லி அந்த ஃபேன் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஃபேன் லேட்டஸ்ட் ஜென்ரேஷனான அதேமாதிரி இன்டெல்லே கொடுக்குறதுனால தெரியல, ப்ராசர் ஃபேனும் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த டிசைனிங்கும் சரி, அந்த குவாலிட்டியும் சரி, ஃபேன் நல்லா வெயிட்டாகவே இருக்குது. உங்களுக்கு RGB ஃபேன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் RGB ஃபேன் கூட நம்ம பை பண்ணிக்கலாம். இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸும் போட்டிருப்பாங்க. ஒரு சில ப்ராசர் ஃபேன்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் ஈஸின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸ்க்ரூ கொஞ்சம் ஈஸி. இந்த லாக் டைப்பை கம்பேர் பண்ண சொல்ல ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் ஈஸி. இந்த லாக் டைப் என்னென்னா நீங்கள் கரெக்டாக லாக் பண்ணணும், அதுதான் இதில் பிரச்சனையே.
ஸ்க்ரூ ஒன்றும் இல்லை, நம்ம என்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ண போகிறோம், அது பிரச்சனையே இல்லை. இதில் வந்து லாக் வந்து நம்ம கரெக்டாக லாக் பண்ணால் மட்டும் தான் கரெக்டாக உட்காரும். அதேமாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ண சொல்லி சரி, ப்ராசஸர் ஃபேனை வந்து ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துலையும் கரெக்டாக நம்ம ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா ஒன்று லாக் உடஞ்சிரும். முக்கியமாக அதுதான், இந்த பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா லாக் உடஞ்சிரும். திருப்பி அந்த ஃபேனை நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது. அதேமாதிரி ஆகும். நான்லாம் ஃபஸ்ட் டைம்லாம் எனக்கு அந்தமாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. லாக் பண்ண தெரியாமல் லாக் பண்ணி, இல்லை ரிமூவ் பண்ண தெரியாமல் ரிமூவ் பண்ணி அந்த லெக்கெலாம் உடஞ்சிருக்கு எனக்கு. அந்த ப்ராசரோட லெக்கு, ப்ராசர் ஃபேன் லெக் இருக்குல்ல, 4 லெக் வருது பாருங்க, அந்த லெக்லாம் எனக்கு உடஞ்சிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ நம்ம அந்த 4 லெக்குமே அதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும், போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணோடனே நம்மளுக்கு பேக் சைட்லேயே வரும் அது. அந்த அளவுக்கு வந்து நம்ம லெக்கு உள்ளே போகணும். 4 லெக்குமே நம்மளுக்கு உள்ளே போகணும். பேக் சைடில் எடுத்துருதுங்களா, 4 லெக்குமே தெரியும் பாருங்க. தெரிஞ்ச உடனே அதை அப்படியே ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். நீங்கள் கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும். ப்ராசர் மேலே அந்த ப்ராசர் ஃபேன் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டு லாக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். இதில் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா தாராளமாக சர்வீஸ் சென்டர் எடுத்து போயிடுங்க. நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிற பட்சத்தில் நம்ம ஷாப்பே நேரில் இருக்குது. ஸோ கால் பண்ணுங்கள், கால் பண்ணி நம்ம ஷாப்புக்கு வாங்க. ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப் டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா சேல்ஸு, சர்வீஸ், அக்சசரிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் இருக்கிற பட்சத்தில் நம்ம ஷாப்லேயே பண்ணிக்கலாம். அதர் டிஸ்ட்ரிக்ட்லிங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஸோ இதை கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாக்காக எப்போயுமே ஆப்போசிட்டில் லாக் போடுங்க. அந்த ஆப்போசிட்டில் ஒரு லாக்னா அடுத்த ஆப்போசிட்டில் இன்னொரு லாக்கு, அந்த மாதிரி போடுங்க. அதுக்கடுத்தது மற்ற ஆப்போசிட்டில் இருக்கிற 2 லாக்கு கரெக்டாக போட்டாலே கிட்டத்தட்ட நம்ம ப்ராசர் ஃபேன் பிடிச்சே போர்டை தூக்கலாம், அந்தமாரி வரும். ஏன்னா லாக் நல்லா டைட்டாக ஆகிடும். நான் லாக் பண்ணிட்டு உங்களுக்கு எடுத்தும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ராசர் ஃபேனை பிடிச்சாலே போர்டு அப்படியே வந்துடும். எனக்கு நான் கரெக்டாக லாக் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். அந்த 4 லாக்குமே உட்காரணும். ஒரு லாக்கு போட்டு ஒரு லாக்கு போடாமல் விடுறது, இல்லை 2 லாக்கு போட்டு 2 லாக்கு போடாமல் விடுறது, 4 லாக்குமே உட்கார வைங்க கரெக்டாக. ஏன்னா நம்ம ஹீட் சிங்க் பேஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஹீட் சிங்க் பேஸ்ட் வந்து ப்ராசஸரில் டச் ஆகணும். இதை ரிமூவ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருவணும். ஓகேங்களா? மூவ் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம லாக்கு ரிலீஸ் ஆகிடும். 4 லாக்குமே சேம் ஃபார்மேட்டு தான். ஓகேங்களா? 4 லாக்லையுமே அந்த ஸ்டார் சிம்பிள் மாரி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக ரிமூவ் பண்ணால் போதும், லாக் ரிலீஸ் ஆகிடும். நம்ம ப்ராசரோட ஃபேன் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து பண்ணுங்கள். இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் தப்பாக போட்டுறாதீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த லெக்கை உடச்சிடாதீங்க அப்படின்ற. முக்கியமாக ஸ்க்ரூ டைப்பில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் எடுத்து போட போகிறோம், ஸ்க்ரூவை டைட் பண்ண போகிறோம், அது ஈஸியாக இருக்கும். பட் இந்த லெக்கு, இந்த பிளாஸ்டிக் லெக்கு இருக்கிறது அந்த ஸ்க்ரூவை கம்பேர் பண்ண சொல்ல கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்லாம். 4 லெக்குமே சேம் தான். நீங்கள் கரெக்டாக டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராசர் ஃபேன் வந்து ரிமூவ் ஆகவே ஆகாது. பாருங்க, இப்படி பிடிச்சி நம்ம அப்படியே தூக்கலாம். ப்ராசர் ஃபேனை பிடிச்சி போர்டு அப்படியே தூக்க வேண்டியது தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே நம்மளுக்கு இருக்கும் ப்ராசஸ் ஃபேனுக்கான CPU ஃபேன் கனெக்டர்னு இருக்கு பாருங்க, அதில் அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 610 மதர் போர்டில் ப்ராசஸர் அசம்பிள் பண்ணிட்டோம், ப்ராசர் ஃபேன் அசம்பிள் பண்ணிட்டோம், ரேமையும் அசம்பிள் பண்ணுறோம். ரேம் அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அது யார் வேணாலும் கிட்டத்தட்ட ஓகேங்களா, ரொம்ப ஈஸி. யார் வேணாலும்னா ஈஸியாகவே பண்ணலாம். அது 8 GB ரேம். இது சாம்சங்கோட 8 GB ரேமு. இது 3மே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணிப்போம் நம்மளுக்கு டிஸ்பிளே போர்டு வந்து ஆன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு போர்டுலையுமே இதுதான். நம்ம எந்த ஒரு புது போர்டு வாங்கினாலும் சரி, இல்லை போர்டு சர்வீஸ் பண்ணி வந்தாலும் சரி, நம்ம ப்ராசஸரும் ரேமை மாட்டியுமே நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஓஎஸ்குள்ளே தான் போகணும், ஓஎஸ் போட்டதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இல்லை. ஜஸ்ட்டு ஒரு ப்ராசர் புது போர்டில் ப்ராசர் போட்டிங்க, ரேம் இன்சர்ட் பண்ணிங்க. ஏன்னா ரேம் போர்டில் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்பிளே வராது, அதனால் ரேம் போட்டுடணும். ரேம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டத்தை ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு பயோஸ் உள்ள போகும். அப்போ பயோஸ் உள்ள போகுது அப்படின்னா ப்ராசஸர் கரெக்டாக ஒர்க் ஆகுது, ரேம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இதை வச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம், ப்ராசஸர் கரெக்டாக தான் இருக்குது, ரேம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் ஆகுனா நம்ம ஹார்ட் டிஸ்கனெக்ட் பண்ணலாம். ஹார்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஸ்டெப்பு பண்ணாலே போதும். புது போர்டுக்கு ப்ராசஸர் ரேம் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்